வணக்கம். இந்த வரலாற்று அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். பண்டைய வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒற்றைப்படை நடவடிக்கையா கருதப்படுற ஒண்ணு, அதாவது ஏகூதின் முழுமையான வரலாற்றைத்தான் நாம இப்ப அலச போறோம். சரி, வாங்க நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். மோவாபு மன்னன் எக்லோனுக்கு கப்பம் செலுத்த போன ஒரு சாதாரண பயணம் எப்படி ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள் நடந்த படுகொலையா மாறிச்சு? யோசிச்சு பாருங்க. இது ஏதோ தற்செயலா நடந்ததா? நிச்சயமா கிடையாதுங்க. எதிரியோட பலவீனத்தை மிகச்சரியா கணிச்சு ரொம்பவே நுணுக்கமா திட்டமிடப்பட்ட ஒரு அட்டாக் இது. அது எப்படி இவ்ளோ கச்சிதமா நடந்துச்சுன்னு ஒவ்வொன்னா பாப்போம். இந்த மாஸ்டர் பிளானோட முதல் படியே ஒரு ஸ்பெஷலான ஆயுதத்தை தயார் செய்யறது தான். வரலாற்று மூல நூல்கள்ல இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஏகூது தனக்காகவே ஒரு முழ நீளமும் 2 பக்கமும் கருக்குள்ள ஒரு வாளை உருவாக்குறாரு. இந்த ஒரு முழம் அப்படிங்கிற அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஆயுதத்தை யாருக்கும் தெரியாம உடம்புக்குள்ள மறைச்சு வைக்கிறதுக்கும் சரி, இலக்க ரொம்ப பக்கத்துல இருந்து ரகசியமா தாக்குறதுக்கும் சரி, இது ரொம்பவே கச்சிதமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏகூதோட திட்டமிடல் எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு கொஞ்சம் கவனிங்க. அவர் வாழ தயாரிச்சது மட்டும் இல்லாம அத தன்னோட ஆடைகளுக்கு அடியில, குறிப்பா வலது தொடையில கட்டிக்கிறாரு. இதோட உத்தி என்ன தெரியுமா? ஏகூது இடது கைய பயன்படுத்துற ஒருத்தர். வலது தொடையில வாழ மறைச்சு வைக்கிறது மூலமா வழக்கமா நடக்கிற ஆயுத சோதனைகளை ஈஸியா ஏமாத்திடலாம். அது மட்டும் இல்லாம எதிரி சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நொடியில தன் இடது கையால வாழ மின்னல் வேகத்துல உருவவும் முடியும். இந்த ஒரு பக்காவான தயாரிப்போட தான் மூல நூல்கள்ல மிகவும் பருத்த மனிதன் அப்படின்னு வர்ணிக்கப்படுற மோவாபு மன்னன் எக்லோனுக்கு கப்பம் செலுத்த அவர் வராரு. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது எவ்வளவு சுவாரஸ்யமா மாறுதுன்னு பாருங்க. மன்னனை சந்திச்சு கப்பத்தை செலுத்தின உடனே ஏகூது எதுவும் பண்ணல. தாக்குதல் அப்போ அவர் நடத்தல. மாறா தன்னோட வந்த ஆட்களை எல்லாம் பாதுகாப்பா திருப்பி அனுப்பிட்டு கில்காலுக்கு பக்கத்துல இருக்கிற சிலைகள் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் அவர் மட்டும் தனியா வராரு. இந்த தந்திரம் என்ன பண்ணுதுன்னா, மன்னனுக்கு எந்த ஒரு சின்ன சந்தேகமும் வராதபடி அவரை தனிமையில சந்திக்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான சூழ்நிலையை உருவாக்குது. அவர் அப்படி தனியா திரும்பி வந்ததும் மன்னன் கிட்ட சொன்ன முதல் வார்த்தை, மன்னரே, உமக்கான ஒரு ரகசிய செய்தி என்கிட்ட இருக்கு. இது உண்மையிலே ஒரு பிரமாதமான சைக்கலாஜிக்கல் ட்ரிக். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னனோட ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அந்த ஆர்வமே அவனை வலையில விழ வைக்குது. எந்த அளவுக்குன்னா, மன்னன் உடனே அமைதி அப்படின்னு கட்டளையிட்டு தன்னை சுத்தி பாதுகாப்புக்கு நின்ன எல்லாரையுமே அவனாவே வெளியே போகச் சொல்றான். ஒரு கொலையாளிக்காக இலக்கு தன் சொந்த பாதுகாப்பையே விலக்கி தன்னைத்தானே முழுமையா தனிமைப்படுத்திக்கிற இந்த விஷயம் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த குளிர்ந்த மேலறையில தனியா இருக்காங்க. அந்த ஒரு இறுக்கமான அமைதியான தருணத்துல ஏகுது தன்னோட கடைசி தூண்டுதல் வார்த்தைய சொல்றாரு. உமக்கான கடவுளின் செய்தி ஒண்ணு எங்கிட்ட இருக்கு. கடவுளோட செய்தி அப்படின்னு சொன்ன உடனே மன்னன் எக்லோன் மிகுந்த மரியாதையோட தன் இருக்கையிலிருந்து எந்திரிக்கிறான். எந்த ஒரு தற்காப்பும் இல்லாத ஒரு நிலையில தாக்குதலுக்கான மிகச்சரியான கோணம் இப்ப மன்னனுக்கு உருவாகிடுச்சு. அடுத்த நொடி எந்த தாமதமும் இல்லாம மின்னல் வேகத்துல ஒரு தாக்குதல். ஏகுது தன்னோட இடது கையை நீட்டுறாரு. வலது தொடையில மறைச்சு வச்சிருந்த வாள் உருவப்படுது. என்ன நடக்குதுன்னு எக்லோன் உணர்றதுக்குள்ளேயே ஆயுதம் வெளியில வந்துருச்சு. இடது கை தாக்குதல் அப்படிங்கறதால மன்னன் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு கோணத்துல இருந்து அந்த வாள் சீறி பாயுது. எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த வாழ மன்னனோட வயித்துல ரொம்ப பலமா ஆழமாக குத்துறாரு. இந்த தாக்குதல் எவ்வளவு மூர்க்கமானது அப்படிங்கறத வரலாற்று பதிவுகள் ரொம்ப தெளிவா உள்ளது உள்ளபடியே நமக்கு காட்டுது. மன்னன் சற்றும் எதிர்பார்க்காத அந்த ஒரு சின்ன நொடி ஒரு முழு சாம்ராஜ்யத்தோட தலைவிதியே அந்த இடத்துல அப்படியே மாற்றி அமைக்குது. வரலாற்று மூல நூல்கள்ல இத பத்தி படிக்கும்போது அடுத்து நடந்த விஷயம் நம்மள நிஜமாவே திகைக்க வைக்குது. எக்லோன் ரொம்ப ரொம்ப பருத்த உடம்ப கொண்டவர் அப்படிங்கறதால வாளோட சேர்த்து அதோட கைப்பிடியும் உடம்புக்குள்ளேயே முழுசா இறங்கிடுச்சு. கொழுப்பு கைப்பிடியை மூடியது அப்படின்னு ரொம்ப துல்லியமா அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த தாக்குதலோட வேகம், அது மட்டும் இல்லாம மன்னனோட அதீத உடல் பருமன், இது ரெண்டும் சேர்ந்து வாளோட பிடி கூட வெளியே தெரியாத அளவுக்கு ஆயுதத்தை முழுவதுமா உடம்புக்குள்ள புதைச்சிடுச்சு. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஏகுதால அந்த வாழை அவனோட வயிற்றிலிருந்து திரும்ப வெளியே எடுக்க முடியல. அந்த வாள் பின்புறமா வெளியே வந்துச்சு அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. ஆயுதத்தை வெளியே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவானப்போ ஏகுது கொஞ்சமும் பதற்றப்படல. அதை எடுக்கணுமேனு யோசிச்சு நேரத்தை வீணடிக்காம ரொம்ப அதிவிரைவா செயல்பட்டு அந்த வாழை அப்படியே இலக்கோட உடம்புலயே விட்டுட்டு தன்னோட எஸ்கேப் பிளானோட அடுத்த கட்டத்துக்கு உடனடியாக நகர்றாரு. இப்போ ஏசுவது இந்த ரொம்ப ஆபத்தான இடத்துல இருந்து தப்பிச்சாகணும். இந்த ஆபரேஷனோட இறுதி பகுதியே அந்த பூட்டப்பட்ட அறையிலிருந்து தப்பிக்கிறது தான்.
மூர்க்கமான தாக்குதல் முடிஞ்ச மறுகணமே ரொம்ப கவனமாவும் சில்லுன்னு ஒரு நிதானத்தோடவும் அவர் மேலறையிலிருந்து முன்றத்துக்கு, அதாவது முன்புற இடத்துக்கு வராரு. பின்னாடி ரொம்ப அமைதியா அந்த மேலறையோட கதவுகளை சாத்தி பூட்டுறாரு. இது எதுக்குன்னா, வெளியே நிக்கிற காவலர்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராதபடி தான் அந்த இடத்த விட்டு பாதுகாப்பா தப்பிச் செல்றதுக்கு தேவையான நேரத்தை இது வாங்கி கொடுக்குது. இதுதாங்க ஒரு பக்காவான மாஸ்டர் கிளாஸ் எஸ்கேப் பிளான். ஒரு மிகச்சரியான பழமையான ஒற்றப்பட நடவடிக்கையோட முழுமையான உடற்கூறியலை நாம இன்னைக்கு பார்த்தோம். ஆயுதம் தயார் செய்யறதுல ஆரம்பிச்சு இலக்கை தனிமைப்படுத்தி தப்பிச் செல்றது வரைக்கும் எல்லாமே ஆச்சரியப்பட வைக்குதல்ல. ஆனா இது முடிவு கிடையாது, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். இந்த பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கிற காவலர்கள் உள்ளே என்ன பார்ப்பாங்க? அந்த வலிமையான மன்னன் வீழ்ந்த பிறகு மோவாப் சாம்ராஜ்யத்துக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? ஒரு தனி மனிதனோட இந்த துணிச்சலான செயல் ஒட்டுமொத்த வரலாற்றையே எப்படி புரட்டி போட்டது அப்படிங்கிறத நீங்களே அந்த மூல நூல்களில் தொடர்ந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நிச்சயமா இது உங்களை ஆச்சரியப்படுத்தும். சரி, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.